அக்கா ஏதாவது வேலை கிடைக்குமாக்கா? இப்போ ஸ்டாஃப் இருக்காங்க, உங்க நம்பர் கொடுத்துட்டு போறீங்களா? வேணும்னா கூப்பிடுறேன். வேற எங்கேயாவது வேலை செஞ்சிருக்கீங்களா? நான் காலேஜில் படிக்கிறேன், அது செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், அதான் வேலைக்கு வரலான்னு பார்க்குறேன்க்கா. படிச்சுட்டே வேலை செய்ய உங்களுக்கு டைம் இருக்குமா? படிப்பை பாதிலே விடக்கூடாது, அந்த வேலைக்கு வரலான்னு முடிவு பண்ணப்பா. நீங்க ஒன்று பண்ணுங்க, காலேஜ் முடிஞ்சு சாயங்காலத்துல வேலைக்கு வந்துருங்க. என்னன்னைக்கெல்லாம் காலேஜ் லீவ் விடுறாங்களோ அன்னைக்கு ஃபுல் டே வந்துருங்க. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அக்கா சின்ன ரெக்வஸ்ட், இந்த மாதம் கடைசியில் செமஸ்டர் வருது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் படிக்க லீவ் தரீங்களா? இங்க நிறைய காலேஜ் பசங்க வேலை செஞ்சிருக்காங்க, செமஸ்டர்னா கண்டிப்பா லீவ் தருவாங்க, கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் வரேன்க்கா. நம்ம கிட்ட என்ன ஸ்டாஃப் இருக்காங்க, அப்புறம் எதுக்குமா வர சொன்னீங்க? படிக்கிற பசங்க வேலை கேட்டா கொடுத்துணும்பா, இல்லைன்னா ஃபீஸ் கட்ட முடியாம படிப்பு பாதியிலே நிறுத்திடுவாங்க. நம்ம கடையில் வேலை செஞ்சாங்களே ஒரு அக்கா நீட்ல செலக்ட் ஆகி நீங்க டாக்டருக்கு படிக்கிறாங்கப்பா. யாருக்கு தெரியும் யாருக்குள்ள எந்த திறமை இருக்குன்ட்டு. இதை நம்ம மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறதா நினைக்க கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யறதா நினைச்சுக்கணும். ஒரு பைக் ஒன்று பார்த்துட்டு போனோம்ல, அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ரேட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தரீங்களா? அன்னைக்கே ரேட் உங்கள்கிட்ட நான் சொல்லல, 6000 ரூபா ரேட்டு, 10% டிஸ்கவுண்ட் போக 5400 ரூபா சொன்னீங்க. ஆனால் எனக்கு சம்பளம் 5000 ரூபா தான் போட்டாங்க. இன்னைக்கு வாங்காமல் போனால் என் பேத்தி ஏமாந்துருவா. சரி கொடுங்க, பார்த்துக்கலாம். இதில் 5000 ரூபா இருக்கு, மீதி 400 ரூபா அடுத்த வாரம் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டுங்களா? 5000 மட்டும் கொடுங்க போதும். நான் வரேன். ஏமா நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தீங்க? அவங்க ஒரு மாசமாவே அந்த பைக்கை வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க. அவங்க பேத்திக்கு பிறந்த நாளா, அதான் கொடுத்துட்டேன். இப்ப 400 ரூபா நம்மளுக்கு தானே லாஸ். தாத்தா பாட்டின்றது ஒவ்வொரு குழந்தையோட இன்னொரு அப்பா அம்மா மாதிரிப்பா. இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு அந்த குடுப்பனை கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வாங்கி தரதா அவங்க சொல்லியிருந்தாங்களா, இன்னைக்கு வாங்கி தரலன்னா அவங்க மனசு கஷ்டப்படாது, அதான் கொடுத்துட்டேன். அக்கா இந்த பொருள் எல்லாம் நேற்று அம்மா வாங்கிட்டு போனாங்க, இதெல்லாம் மாற்றணும்க்கா. வாங்கினா எல்லாத்தையுமே மாத்தணுமா? ஏன் எல்லாம் டேமேஜ் ஆவா இருக்கு? இல்லைக்கா, இதில் இருக்க மாடல் எதுவுமே எனக்கு பிடிக்கல. உங்க அம்மா நேத்தி உனக்கு வாங்கக்குள்ள ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து வாங்கினாங்க தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்சதை நான் எப்படிக்கா யூஸ் பண்ண முடியும்? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இத்தனை வயசு வரைக்கும் வளர்த்த அவங்களுக்கு உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாதா? பெத்தவங்க ஏதாவது ஆசையா வாங்கி கொடுத்தா அது வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுல அவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய போட்டே இல்லை. எதெல்லாம் மாத்தணும் கொண்டா, எல்லாத்தையும் மாத்தி தரேன். இல்லைக்கா, அம்மா வாங்கி கொடுத்த பொருளே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் மாற்ற வந்ததை அம்மா கிட்ட சொல்றாதீங்க, தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. நான் வரேன்க்கா. காலையில ஒரு கஸ்டமர் சண்டை போட்டுட்டு போனாங்க. சண்டையா? ஏன்? அவங்க வாங்காத பொருளுக்கு நீங்க பில் போட்டீங்களா? பில் ஏதாவது கொடுத்தாங்களா? டேபிள் மேல வச்சிருக்காங்க. இந்த பில்லை நான் தான் போட்டேன். எல்லா பொருளையும் செக் பண்ணி பையில கரெக்டா நான் தானே போட்டு கொடுத்தேன். அந்த பில்லுல 2வது பொருளே அவங்க வாங்கலையா? A few moments later. நேற்று வந்து உங்கள் கடையில் பொருள் வாங்கணும்ல, நான் வாங்காத பொருளுக்கு பில் போட்டிருக்கீங்க. 2வது ஐட்டம், இந்த ஐட்டம் நீங்க கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா பாருங்க. இதுவா? அது பேபி செட்டுன்னு போட்டிருந்தது, அதான் எனக்கு தெரியல. எல்லா பொருளையும் பையில இருந்து எடுத்து வச்சு செக் பண்ணியிருந்தாலே தெரியுமே. இது வரைக்கும் அந்த பொருள் குறையுதுன்னு சொன்னீங்களே, ஒரு பொருள் எக்ஸஸா இருந்ததே, அது நீங்க சொல்லவே இல்லையே. வாங்கி போய் ஒருத்தவங்களுக்கு அப்படியே கிஃப்டாக கொடுத்துட்டோம். நான் பில்லை மட்டும் தான் பார்த்தேன். செக் பண்ணிட்டு தானே கேட்கணும். காலையில நீங்க கேட்டப்ப பில்லிங்ல கூட்டமா இருந்ததுதான். சுத்தி இருந்தாங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? தப்பா நினச்சிக்காதீங்க, எனக்கு புரியல, அதான் நான் கேட்டேன். நான் வரேன். நம்ம மேல தப்பா இருந்தா என்னமா பண்ணது? கடைக்கு வர ஒவ்வொரு கஸ்டமருமே ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சமாளிச்சாதான் பிசினஸே பண்ண முடியும்பா. ஆன்டி ஜிபேவை தப்பா பண்ணிட்டேன். இப்பதான் உள்ளே வர, என்கிட்ட நீ ஒண்ணுமே வாங்கலையே. பக்கத்து கடையில பொருள் வாங்கின தெரியாம உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். எதிர்கடல வாங்கின சரி, என் நம்பருக்கு எப்படி போட்ட? நேற்று நான் இந்த கடைக்கு வந்த ஞாபகம் இருக்கா? தெரியாம உங்க நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டேன். இது செக் பண்ணி சொல்றேன். ஆமா, கௌஷிக்கு 450 ரூபா இருக்கும். ஒன்று தானே அது? நேற்று வந்து இங்க பண்ணி அதே நம்பருக்கு திருப்பி பண்ணிட்டியா? ஜிபே திருப்பி அனுப்பிச்சிடுறீங்களா? இல்லைன்னா எங்க அம்மா திட்டுவாங்க. உன் நம்பர் தெரியா? இந்தாங்க ஆண்டி. ஜிபே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் யாருக்காவது ஜிபே பண்றேன்னா பார்த்து போடணும். எல்லாருமே திருப்பி தர மாட்டாங்க, புரியுதாப்பா? வந்துருச்சு. தேங்க்ஸ் ஆண்டி, நான் வரேன். இதே அந்த புள்ள வேற எங்கேயாவது காசை மாற்றி போட்டிருந்தானா அவன் காசு அவ்வளோதான். மனசாட்சிக்கு பயப்படுறவங்க யாரும் அதே மாதிரி பண்ண மாட்டாங்க. இதே நம்ம யாருக்காவது மாற்றி போட்டோம் அவங்க திருப்பி அனுப்பலாம், நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம உழைக்கிற காசு நம்ம ஓட்டினாலே போதும்.